பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சனி பெயர்ச்சி சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், கும்பத்துக்கு வந்தாச்சு, கும்பத்தில் இருக்கார். இப்போ இன்னும் 2 ஆண்டு காலம் கும்பத்தில் இருந்து தான் பலனை தரப்போகிறார். அப்போது இந்த கடக ராசி அன்பர்கள், அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், யாரெல்லாம் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற இப்போ விஷயம் 100% அப்ளிகபிள் ஆகும். ராசிங்கிறது ஒரு 50% தான் அப்ளிகபிள் ஆகும். லக்னமாக இருந்தால் லான்னு போட்டிருக்கோம், கடக லக்னம் லா. அந்த இடத்துல கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு நம்ம பிரியப்பட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம அவங்களுக்காக நம்ம சொல்கிறோம். இந்த கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். யார் ஒருவனுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். அதே நேரத்தில் மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியர்கள் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் செய்கிற வேலைலாம் சரியாக செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் நீங்கள் தப்பாக செய்வீங்க. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை செய்வீங்க, ஒரே டென்ஷன் ஆகிடுவீங்க. 10ஆம் இடம் என்பது வேலை பளு இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் எடுத்தோமா வேலை முடிச்சோமா போனோமான்னு இருக்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற நிலமை. மற்றபடி உங்களுக்கு ரொம்பவும் நீங்கள் உங்களுடைய தேடல்கள் என்பது சரியாக அமையாது. ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இந்த கடக லக்னத்தில் இருக்கிறீங்க, உங்கள் திருப்திக்கான வேலை வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சாலும் ரெமுனரேஷன் திருப்தி இருக்காது. ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காக இருக்கும், ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறதால வேலையில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், தொந்தரவு இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை தேடிக்கிட்டு வரும். வேலை பளு இருக்கும், ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டிய நிலை ஆகிடும். இது ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 50 விழுக்காடு மட்டுமே பொருந்தும். சரி, அடுத்தது இந்த கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார், வருமான ஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கிறது உண்மையிலேயே கஷ்டமான ஒரு சூழல். என்ன தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருந்தாலும் ஒரு மனிதன் வெல்வது அவனுடைய உழைப்போ அவனோ அல்ல. உழைக்கணும், ஆனால் அவன் நேரம்தான் அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறது, கிரகங்கள் தான் அமைச்சு கொடுக்குது. அப்போ இந்த கிரகம் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு பொருளாதார வரவு என்பது கடக லக்னத்துக்கு என்னதான் தசாபுத்தி உங்களுக்கு சிறப்பாக சென்றாலும் கூட வருமானத்தில் அடிவிழும், வருமானம் சரியாக வராது. ஏற்கனவே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி, கடக லக்னத்துக்கும் அஷ்டமத்து சனி தான். ஸோ நம்ம ராசியை பற்றி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லக்னப்படி பார்க்கல. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 2 ஆண்டு காலம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம சொன்ன பதிவு 100% சக்ஸஸாக இருக்கும். ராசிப்படி ஒரு 50 இருக்கும், ஏன்னா லக்னம் வேறு இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை, கொடுக்கல் வாங்கல் செய்யறது கூடாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் 100% எச்சரிக்கையாக இந்த 2 ஆண்டு காலம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வருமானங்கிறது தடை இருக்கும்.
நேரம் நல்லா இருக்குது, ஜோசியர் சொன்னார், தசா புத்தி நல்லா போகுது, ஆனாலும் வருமானம் வரலையே அப்படின்னு ஒரு இது வரும். அதுதான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த சனி பகவான் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார்னா தரமாட்டார். வர்ற காசு வராது. அதுதான் அங்கே இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் வருமான குறைவு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. இந்த 2 ஆண்டு காலம், இந்த 24, 25 இந்த 2 ஆண்டு காலம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு 50% எச்சரிக்கையாக தான் இருக்கும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.